சந்தேகத்தோடு வேகமாய் ஓடுவதை விட தெளிவாய் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நல்லது. அடையாளத்தை கேட்ட உடனே ஆண்டவர் அடிக்க மாட்டார். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய பலவீனம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் தான் சொல்லியிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து பாருங்க, கூட சீஷர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் இயேசுவின் அற்புதங்கள் இதை குறித்து பேசும்போது இயேசு எதை தான் குறித்து பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறார். சீஷர்களுக்கு அது பலது விளங்கவே இல்லை. இது பேசும்போதே பேதுரு சொல்றார், இது உங்களுக்கு நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது. அப்ப இது நடக்கிறதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளம் வெளிப்படுவதற்காக யோவான் 12வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொன்னதும் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. அப்படி வானத்திலிருந்து உண்டானதும் 30வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் எனக்கு தெரியும் என் அப்பா என்ன செய்வாருன்னு. ஆனா உங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஐயோ என்ன அவங்க நாளைக்கு பிடிச்சிட்டாங்கன்னா, என்ன அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் ஆண்டவர் தெளிவா இருக்கிறார். அவருக்கு நோ டவுட், அவருக்கு தெரியும். ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு சந்தேகம், இல்ல அது வேண்டாம் இது வேண்டாம். அப்ப அவங்களும் நம்பும்படியான ஒரு அடையாளங்க தேவை. அப்ப ஏற்கனவே இந்த சத்தம் கேட்டது, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய புறப்பட்டு வந்தவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா கூட இருக்கிறவங்களால அது ஜீரணிக்க முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே வானத்திலிருந்து அதே போல ஒரு சத்தம் உண்டாகுது பாருங்க. முதலாவது சத்தம் உண்டாகும் போது யோவான் ஸ்நானன் மட்டும் கேட்கிறான். இப்பொழுது கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுது என்ன அப்படி கேட்கும் போது ஆண்டவர் சொல்றீங்க பாரு, இது நான் டவுட் ஆனதுனால, எனக்கு டவுட் இருந்ததுனால இந்த சத்தம் வரல, உங்கள் நிமித்தம் இந்த சத்தம். சில அடையாளம் நம்ம கூட பயணிக்கிறவங்க பலப்படுவதற்கு அவசியம். அவசியம். அடையாளத்தினால நாம பலப்பட அவசியம். கர்த்தர் கிதியோனுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட்ட பிறகும் ஆமென், மீதியானவரை முறியடிக்க போகும்போது சின்ன டவுட். ஆண்டவரே இத்தனையும் 30,000 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்த ஆண்டவர் ஒரே ஒரு அடையாளம் கேட்கிற, ஆண்டவரே இந்த தோலை போடுற, இந்த தோலுக்கு மேல மட்டும் பனி விழட்டும், மீதி எல்லாம் இந்த அடையாளத்தினால என்ன பிரயோஜனம்னு இருந்தாலும் சிலர் அப்படி சின்ன சின்ன அடையாளம் வச்சிருப்போம்ல. நான் இப்படி பைபிளை திறக்கும்போது கரெக்டா அந்த வசனம் தான் வரணும். ஆமென். சில அப்படி ஆண்டவரே நான் பஸ்ல போகும்போது 2வது ரோல விண்டோ சீட்டு கிடைச்சுன்னா இன்னைக்கு காரியம் வாய்க்கும்.